இன்றைய வாழ்க்கை முறை தொழில்நுட்பத்தை அதிகம் சார்ந்துள்ளது. அதே தொழில்நுட்பத்தை சாதகமாக பயன்படுத்தி இறால் வளர்ப்பு தொழிலில் வெற்றி பெற்று வருகிறார் ஜிகே அக்வா நிறுவனத்தின் தோற்றுநர் ஜீவா குப்புசாமி. கடந்த 7 ஆண்டுகளாக உடாங்காலா எனப்படும் பெரிய வகை இறால் வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வரும் அவர் அத்தொழிலில் சார்ந்த பல பயனுள்ள தகவல்களை வணிக உலகம் அங்கத்தில் பகிர்ந்து கொள்கிறார். பேரா ஆயத்தவரை பூர்வீகமாக கொண்ட ஜீவா குப்புசாமி உயிரியல் தொழில்நுட்பத் துறையில் இளங்கலை மற்றும் மீன் வளர்ப்பு மரபியல் துறையில் முதுகலை பட்டதாரி ஆவார். தமது மேற்கல்வியின் வழி இறால் வளர்ப்பு மீது ஏற்பட்ட ஆர்வத்தை தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு தமது வீட்டிலேயே சிறிய அளவில் அதனை தொடங்கினார். இன்று தமது அயராத உழைப்பினால் நெகிரி சம்பிலான் புக்கில் பிளான்டோக்கில் 6 ஏக்கர் நிலத்தில் இறால் வளர்ப்பிற்கான ஆய்வு மற்றும் இனப்பெருக்க திட்டத்தையும், பஹாங் மாநிலத்தில் 500 ஏக்கர் நிலத்தில் இறால் வளர்ப்பு திட்டத்தையும் வெற்றிகரமாக நடத்தி வருகின்றார். ஆண் இறால் குஞ்சுகளை மட்டுமே உற்பத்தி செய்வதாகவும் அதற்கான காரணத்தையும் ஜீவா விளக்கினார். ஆண் ஊடா பெண் ஊடான்னு 3 மடங்கு பெருசாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் வெறும் ஆண் ஊடா மட்டும் வளர்த்தாங்க. வளர்க்குற ஃபார்மர்ஸ்க்கு 3 மடங்கு அதோட ஈல் கூட 3 மடங்கு டைமும் கம்மி. அதாவது 9 மாதத்தில் செய்கிற க்ராப் 3 மாதத்தில் அவங்க அறுவடை பண்ணிடலாம். அப்புறம் விலையும் 3 மடங்கு கூட. இனப்பெருக்கத்திற்காக இறால்களின் மரபணு மாற்றும் நடவடிக்கை, இறால்களுக்கான உணவுகள் ஆகியவை தொழில்நுட்ப அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் அவற்றை நடைமுறைப்படுத்துவதாக ஜீவா கூறினார். தம்மிடம் பணிபுரியும் உயிரியல் தொழில்நுட்பம் மற்றும் மீன் வளர்ப்பு மரபியல் துறையின் பட்டதாரிகள் இந்த ஆய்வுகளை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார். இந்த இறால் வளர்க்குறது கொஞ்சம் தொழில்நுட்பம் மூலமா நாங்கள் வெறும் ஆண் குஞ்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதாவது மரபணு மாற்றி அது வெறும் ஆண் ஊடா மட்டும் வரமே. இங்கே நிறைய R&D ஓடுது. அதாவது இந்த ஊடானுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது இயற்கை மூலயமா அந்த அவுத்திக்கு ரிசர்ச் பண்ணி அது ஊடானுக்கு கொடுக்கறதுக்கு. அப்புறம் ஊடான அந்த குஞ்சு செய்கிறது ஹேச்சரின்னு சொல்லுவோம். அது இங்கே தான் நடக்குது. இதனிடையே இனப்பெருக்கத்திற்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஊடாங்காலா வகை இறால் வளர்ப்பிற்கு பஹாங் ரும்பினில் ஒதுக்கப்பட்ட பிரத்யேகமான நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்நிலத்தை பஹாங் மாநில அரசாங்கம் 60 ஆண்டுகள் குத்தகைக்கு வழங்கியதாகவும் ஜீவா கூறினார். ஸோ இதை நம்ம கம்பெனி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே அப்ளை பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் கோ த்ரூ பண்ணி அந்த இடம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடம் கிடச்சி இப்போ ஒரு 2 வருஷம் ஆச்சு. அது அந்த இடத்துல இப்போ மொதல் 100 ஏக்கர் அதாவது ஒரு 58 குளம் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஊடா குஞ்சு அங்கே வளர்த்து பெருசாக்கி மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ பாங்கில் வெறும் அந்த குஞ்சு குளத்தில் விட்டுட்டு 4 மாதம், அதாவது 120 நாளில் 100 கிராம் வரைக்கும் வளரும். ஒரு குளத்தில் ஒரு 600 கிலோ வரைக்கும் அவங்களால ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இத்தொழிலில் சவால்கள் இருந்தாலும் முறையாகவும் நேர்த்தியாகவும் இதில் ஈடுபட்டால் சிறந்த எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கலாம் என்று அவர் கூறினார். இந்த இறால் வளர்ப்பு தொழில் குறித்து மேல் விவரம் அறிய விரும்புவோர் கீழ்காணும் ஜிகே அக்வா நிறுவனத்தின் சமூக ஊடக பக்கத்தை நாடலாம். வர்த்தகம் மற்றும் சுய தொழில் செய்ய சிலர் எண்ணம் கொண்டிருந்தாலும் அதற்கான மூலதனம் மற்றும் வசதிகளில் சிக்கல் ஏற்படலாம். அவர்களை போன்றோருக்கு உதவுவதற்கு சில திட்டங்கள் இருக்கவே செய்கின்றன. அதற்கு ஒரு உதாரணமாக இந்த இறால் வளர்ப்பு திட்டம் அமைகின்றது. மலேசியர்கள், குறிப்பாக இந்தியர்கள் இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்களது எதிர்காலத்தை முன்னேற்றிக் கொள்ளலாம். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜைனியுடன் நான் பவித்ரா சுப்பிரமணியம்.